ஹாய் எவ்ரிவன். ஒரு ஸ்டோரி. ஒரு சின்ன பையன் கடல் கிட்ட விளையாடிட்டு இருக்காரு அந்த கடற்கரையில். அப்போது அவரோட ஒரு செருப்பை வந்துட்டு இந்த கடல் அடிச்சுட்டு போயிடுது. அப்போ அவர் அந்த கடற்கரையில் என்ன எழுதி வைக்கிறாரு அந்த பையன் அப்படின்னா, இந்த கடல் ஒரு திருடன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போகிறாரு. அடுத்தது ஒரு மீனவன் கடலுக்கு மீன் பிடிக்க வராரு. நிறைய மீன்களோட திரும்ப வராரு. அப்போது அந்த கடற்கரையில் என்ன எழுதுறாருன்னா, இந்த கடல் வந்து ஒரு வாரி வழங்கும் கடல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போகிறாரு. அடுத்தது ஒரு முத்து வியாபாரிக்கு இந்த கடல் மூலமாக நிறையா முத்து கிடைக்குது. அதனால் அவரும் அந்த கடற்கரைக்கு வந்து என்ன எழுதுறாருன்னா, இந்த கடல் வந்து ஒரு வளம் மிக்க கடல், ஒரு வளங்களை அள்ளி தருகிற கடல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போகிறாரு. அடுத்தது ஒரு குழந்தைய ஒரு கடல் வந்துட்டு ஒரு சின்ன பையனை கடல் அலை வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்போது அந்த கடற்கரைக்கு வந்து அந்த அம்மா என்ன எழுதுறாங்கன்னா, இந்த கடல் ஒரு கொலைகாரர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயமான அவர்களுடைய எண்ணங்களையும் அந்த கடற்கரையில் எழுதின பிறகு ஒரு பெரிய கடல் அலை வந்து இந்த அத்தனை தகவல்களையும் அடிச்சுட்டு போய் திரும்பவும் வழக்கம் போல் அந்த கடல் தன்னோட பணிகளை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த கதை எதுக்காக அப்படின்னா, நம்ம செய்கிற வேலைகள்லையுமே நம்மளை பற்றியான ஒரு ஒப்பீனியன் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நாம் இந்த ஒப்பீனியன் எல்லாத்தையுமே செவி சாய்க்காமல் நம்மளுடைய வேலையை எப்படி சிறப்பாக செய்கிறது, அந்த வேலையை சிறப்பாக செய்கிறதுல மட்டும் நம்மளோட கவனத்தை வச்சுருந்தோம்னா, பிறருடைய உங்களை பற்றின ஒப்பீனியன் உங்களுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படின்னா நீங்கள் ஒரு கர்மயோகி. ஸோ பிறர் உங்களை நன்மையாக சொன்னாலும் தீமையாக சொன்னாலும் எப்படி இந்த கடல் எல்லாத்தையுமே சமமாக பாதிச்சு தன்னுடைய வேலையை தான் சிறப்பாக செய்யணுங்கிறதுல மட்டும் அதை தன்னுடைய கவனத்தை வச்சதும், அதே மாதிரி கையில் இருக்கிற கொடுக்கப்பட்ட பணி தான் நமக்கு இறைவன் இட்ட ஆணை அப்படின்னு சொல்லி நம்ம அதை சிறப்பாக செய்யணும். தேங்க்யூ.